Hi all. So இந்த வீடியோல நாம வந்து lasso regression பத்தி பார்க்க போறோம். ஓகே. So இதுக்கு முன்னாடி நாம வந்து ridge regression பத்தி பார்த்தோம், ரைட்? So இப்போ வந்து lasso regression. ஓகே. So இந்த lasso regression அப்படிங்கிறது L1 regularization வரக்கூடியது. So lasso regression. ஓகே. So இது வந்து L1 regularization வரக்கூடியது. Regularization. ஓகே. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரிட்ஜ் வந்து ரிட்ஜ் இஸ் L2. ரிட்ஜ் இஸ் L2. ஏன் L2? இட் யூசஸ் யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ். யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஓகே. ஸோ நம்ம லாசோ யூசஸ் மேன்ஹாட்டன் டிஸ்டன்ஸ். ஓகே. ஸோ இந்த மேன்ஹாட்டன் டிஸ்டன்ஸ், யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஆக்சுவலி ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது, ரைட்டா? ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். இப்போ ஒரு பாயிண்ட் எடுத்து நீங்கள் வந்து ஒரு கிராஃபில் பிளாட் பண்ணுறீங்க, எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸில் பிளாட் பண்ணுறீங்கன்னா பாயிண்ட் ஏக்கும் பாயிண்ட் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் இதெல்லாம். ஸோ லாசோ ரெக்ரெஷன் மெயின்லி ஒர்க்ஸ் ஆன் மேன்ஹாட்டன் டிஸ்டன்ஸ். Manhattan distance. Okay, so the Manhattan distance is also called as taxi cab distance. Okay, so இதில் தான் வந்து we do என்ன சொல்கிறது, இந்த L1 regularization பண்ணும்போது நம்மளால் we can do feature selection. Actually feature selection, ரைட்டா? ஸோ நம்ம இன்னைக்கு ரிட்ஜ் ரெக்ரெஷன் டிஸ்கஸ் பண்ணும்போது இது எல்லாத்தையும் we are going to discuss. ஓகே. ஸோ சாரி, லாசோ ரெக்ரெஷன். ரிட்ஜ் ரெக்ரெஷனை பொறுத்த வரைக்கும் டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன். ஓகே. இதோட ஆம்ப்ளிடியூடை கம்மி பண்ணுறதுக்காக நாம் ரிட்ஜ் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணோம். ஃபீச்சர் செலக்ட் பண்ணுறதுக்காக லாசோ ரெக்ரெஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இந்த லாசோ அப்படின்னா லாசோ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லீஸ்ட் absolute lasso stands for least absolute shrinkage and selection operator. Okay. ஸோ இதுதான் வந்து லாசோவோடைய எக்ஸ்பேன்ஷன். ஸோ LASSO. ஸோ அதான் வந்து லாசோ ரெக்ரெஷன், லீஸ்ட் அப்சல்யூட் ஷ்ரிங்கேஜ் அண்ட் செலெக்ஷன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ லாசோவுக்கும் ரிட்ஜுக்கும் உங்களுக்கு வந்து பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்காது. மோஸ்ட்லி நாம் வந்து ரிட்ஜில் என்ன பண்ணோமோ அதே வேலையை தான் வந்து நம்ம லாசோலையும் பண்ணுவோம். ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்ன, அல்லது ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, அங்கே வந்து நம்மளுடைய ஹைப்பர் பேராமீட்டர் கூட இங்கே வந்து நம்ம lambda மல்டிப்ளைட் பை ஸ்லோப் ஸ்கொயர்ட் கொடுத்துருப்போம். ஸோ ஸ்லோப் ஸ்கொயர்ட் இது மல்டிப்ளிகேஷன், ஸ்லோப் ஸ்கொயர்ட் கொடுத்துருப்போம். இங்கே absolute வேல்யூ ஆஃப் ஸ்லோப் அதான் கொடுக்க போகிறோம். ஓகே. இதான் இதனுடைய மெயின் டிஃபரன்ஸ். ஓகே. absolute வேல்யூ ஆஃப் ஸ்லோப். சரியா? ஸோ இது எப்படி நமக்கு வந்து ஃபீச்சர் செலெக்ஷனில் ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் நாம் வந்து we are going to take a look at. ஓகே. ஸோ இதுக்கு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம போன தடவை எடுத்த அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு யூஸ் கேஸ் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ லெட் அஸ் சே நம்மளுடைய பேங்கிங் டேட்டாவே எடுத்துக்கலாமே. ஸோ பேங்கிங் டேட்டாவே நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து என்னுடைய டிஃபால்ட் பேங்கர்ஸ்க்கும் அவங்களுடைய ஏஜுக்கும் நான் வந்து கால்குலேட் பண்ணுறேன். ஸோ இப்போது ஏஜ் வந்து அதிகமாகுது, இது வந்து கம்மியாகுது. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் 2 பாயிண்ட் போடுறேன். ஸோ இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நான் வந்து ஒரு பெஸ்ட் ஃபிட் லைன் கொடுக்குறேன். விச் மீன்ஸ் இட்ஸ் ஆப்வியஸ்லி இட் இஸ் கோயிங் டு ஹாவ் என்ன சொல்கிறது, ஓவர் ஃபிட்டிங் கண்டிஷன், ரைட்? ஸோ பயாஸ் வில் பி லோ. ஓகே. ஸோ என்ன இருக்கும், லோ பயாஸ், high variance. ஸோ வேரியன்ஸ் ஹையாக எப்படி வருது? ஸோ இப்போ நான் என்னுடைய
என்னுடைய இதை நான் இங்கே பிளாட் பண்ணுறேன், இந்த மாதிரி நான் பிளாட் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே. ஸோ இது வந்து எனக்கு வந்து பெர்ஃபெக்டாக ஃபிட், ட்ரைனிங் டேட்டாவில் இது பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. பட் நான் ப்ரெடிக்ட் பண்ண சொல்லும்போது இதால் எனக்கு கரெக்டான இது கொடுக்க முடியாது, ஹை எரர்ஸ் இருக்கும். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஹை வேரியன்ஸுக்கு காரணம். ஓகே. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக நம்மளுடைய ரிச் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணுவோம். ரைட்? ஸோ தட் இந்த பீனலைசேஷன், ரைட்? ஸோ நம்மளுடைய ஹைப்பர் பேராமீட்டரை வச்சு நாம் எப்படி இதை வந்து பீனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ அதே ப்ராசஸ் தான். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஃபார்முலா எழுதுனேன் அப்படின்னா, இந்த ஃபார்முலா ஆஃப் லாசோ ரெக்ரெஷனை எழுதுனேன் அப்படின்னா ஜே ஆஃப் தீட்டா 0, தீட்டா 1. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி. ஸோ இதே என்ன வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலாக என்ன சொல்லுவாங்க, பீட்டா 1 ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பீட்டா 0 அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது தீட்டா 1 ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் தீட்டா 0 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நீங்கள் எங்கெல்லாம் தீட்டா 1 அல்லது பீட்டா 1 இருக்கோ அங்கெல்லாம் எம்னு கொடுத்துக்கலாம். தீட்டா 0 அல்லது பீட்டா 0 இருக்கிறதுலாம் நீங்கள் சீன் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வரும். இது நமக்கு நல்லா தெரிஞ்ச மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. ஓகே. ஸோ மிஷின் லேர்னிங்கில் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுன்றதுக்காக we are going to use என்னது, இந்த தீட்டா அண்ட் பீட்டா 1. சரியா? ஸோ இப்போ தீட்டா இந்த ஃபார்முலா போட்டேன் அப்படின்னா இதுக்கு வந்து 1/2m summation of I equal to 1 to m. ஓகே. summation of I equal to 1 to m h theta of x of I. ரைட்? இது x பவர் கிடையாது, x of I மைனஸ் y of I. ரைட்டா? ஸோ இது பேசிக்காக என்னது, இது பேசிக்காக 1/2m சிக்மா I equal to 1 to m y minus y hat, y of I minus y hat. ஓகே. ஸோ இதுதான் வந்து இதோடைய ஆக்சுவல் என்ன சொல்கிறது, ஆக்சுவல் ஃபார்முலா. ரைட்டா? இது வந்து நம்ம சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன். ஸோ இது கூட நாம் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு ஹைப்பர் பேராமீட்டர் ஆட் பண்ணுவோம். ஹைப்பர் பேராமீட்டர் ஆட் பண்ணி அதோடைய absolute வேல்யூ ஆஃப் த ஸ்லோப் கொடுப்போம். ஓகே. ஸோ இதுதான் வந்து இதோடைய இந்த லாசோ ரெக்ரெஷனோடைய ஃபார்முலா. ஓகே. ஸோ நீங்கள் இது இப்படி எடுத்துக்கிட்டாலும் சரிதான், lambda ஆஃப் ஸ்லோப். ஓகே. ஸோ இதுவும் கூட கரெக்டான ஃபார்முலா தான். ஓகே. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த y மைனஸ் ஒய் ஹேட், ஒய் அப்படிங்கிறது ஆக்சுவல் வேல்யூ. ஸோ இந்த இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் என்னுடைய ஆக்சுவல் வேல்யூ. ஓகே. ஒய் ஹேட்னா இந்த வேல்யூக்கு நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இதான் நம்ம எரர்னு சொல்லியிருந்தோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் எரர் கோஎஃபிஷியன்ட். ஓகே. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எரர். ஓகே. ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எரரை தான் நாம் வந்து கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ரைட்? ஸோ இதை மினிமைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மாடல் பர்ஃபெக்ட் நல்லாவே ப்ரெடிக்ட் பண்ணுது அப்படின்ற அர்த்தம். ஸோ இது வந்து என்ன ஆகக்கூடாது, ஓவர் ஃபிட் ஆகக்கூடாதுன்றதுக்காக நம்மளுடைய ரிட்ஜ் ரெக்ரெஷனை பொறுத்த வரைக்கும் we would have said plus lambda into slope squared அப்படின்னு சொல்லிட்டு, lambda into slope squared அப்படின்னு கொடுத்து வைப்போம். நம்மளுடைய லாசோ ரெக்ரெஷனை பொறுத்த வரைக்கும் absolute value of slope அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி absolute value of slopeன்னு கொடுக்கும்போது எப்படி நமக்கு வந்து இது ஃபீச்சர் செலெக்ஷனை ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ரைட்டா? ஸோ லெட் அஸ் சே நாம் இந்த மாதிரி ஒரு கிராஃப் எடுத்துக்கிறோம். நம்மளுடைய கிரேடியன்ட் டிசன்ட் பார்க்கும்போதே, ரைட்டா, நம்மளுடைய கிரேடியன்ட் டிசன்ட் பேரபோலிக்காக வரும். ரைட்? ஸோ நான் போடுறேன். ஸோ இதான் நம்ம கிரேடியன்ட் டிசன்ட் போட்டோம் அப்படின்னா இட் வில் பி லைக் இந்த மாதிரி ஒரு பேரபோலிக்காக உங்களுக்கு வரும். ரைட்டா? ஸோ இந்த கிராஃப் பார்க்கும்போதே நாம் சொல்லியிருக்கோம், இன்கேஸ் ஓகே, இன்கேஸ் நாம் வந்து தீட்டா 0 வந்து 0 ஆக்கிட்டு நாம் போடுறோம், அதாவது ஸ்லோப்பை மட்டும் வச்சு போடுறோம் அப்படின்னா நம்மளுடைய கிராஃப் இந்த மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி நாம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது நாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரைட்? ஸோ இந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதுதான் வந்து நம்மளுடைய யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து -a அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் -a அண்ட் இந்த இடத்துல a பாயிண்ட் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் அல்லது ஒரு ட்ரபிசாய்டு ஃபார்ம் ஆகும். ஸோ எந்த ஃபீச்சருக்கெல்லாம் ஸ்லோப் வந்து இந்த ரீஜனுக்கு உள்ளே இருக்கோ அது மட்டும்தான் ரிலவெண்ட் ஃபீச்சர் அப்படிங்கிறத நாம் எடுத்துக்க முடியும். ஓகே. ஸோ
நமக்கு லேட்டஸ்டே நமக்கு வந்து ஒரு 1000 ஃபீச்சர் இருக்குது இல்லை 2000 ஃபீச்சர் இருக்குது அப்படின்னா 2000 ஃபீச்சரும் நமக்கு தேவையான ப்ரொடிக்ஷனை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸே எடுத்துக்கோங்களேன். ஸோ இதில் வந்து ஏஜ் நம்ம வந்து ஒரு இது எடுத்துக்கலாம். ஸோ யாரெல்லாம் டிஃபால்ட் ஆவாங்கன்றத கண்டுபிடிக்கிறது ஏஜ் நம்ம எடுத்துக்கலாம், அவங்களுடைய சேலரி, ஓகே, அதுக்கு அடுத்து அவங்களுடைய ஜெண்டர், அதுக்கு அடுத்து அவங்களுடைய வேறு என்ன எடுத்துக்கலாம், ஃபுட் ஹேபிட்ஸ், ஓகே. ஸோ இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜுக்கும் டிஃபால்ட்டுக்கும் ஏதோ ஒரு கோரிலேஷன் இருக்குது. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம இப்போ பிளாட்டே பண்ணியிருக்கோம். ஸோ எகைன் சேலரிக்கும் டிஃபால்ட் ஆகிறதுக்கும் ஒரு கோரிலேஷன் இருக்குது. இப்போ சேலரி ஹையாக இருக்கும், திடீர்னு கம்மியாயிடுச்சு அப்படின்னா தே வில் தேர்ஸ் a chance that they can get correlated. ஜெண்டருக்கும் டிஃபால்ட்டிங்க்கும் ஏதாவது கோரிலேஷன் இருக்கா? ஸோ பர்பஸ்ஃபுல்லாக டிஃபால்ட் ஆகணும் அப்படின்னா போத் ஜெண்டர்ஸ் கேன் டூ, ரைட். பட் டிஃபால்ட்டாக பை டிஃபால்ட் விமனில் வந்து டிஃபால்ட்டிங் அதிகமாக இருக்குது, மெனில் டிஃபால்ட்டிங் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதாவது கோரிலேட் பண்ண முடியுமா? தேர் மைட் பி a ஸ்மால் கோரிலேஷன். ஓகே, அடுத்தது ஃபுட் ஹேபிட்ஸுக்கும் அவங்களோட டிஃபால்ட்டிங்க்கு ஏதாவது கோரிலேஷன் இருக்கா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது, ரைட். ஸோ இப்போ அது வெஜிடேரியனாக நான் வெஜிடேரியனாக வச்சு இப்போ நீங்கள் வெஜிடேரியன், நீங்கள் வந்து எங்கள் பேங்க்கில் வந்து டிஃபால்ட்டே ஆக மாட்டீங்க, ஓ நீங்கள் நான் வெஜிடேரியன் எங்கள் பேங்க்கில் கடன் வாங்கினா டிஃபால்ட் ஆயிடுவீங்க நம்மளால் சொல்ல முடியுமா? முடியாது, ரைட்டா. ஸோ இந்த மாதிரி நாம் வந்து இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பிளாட் பண்ணோம். ஸோ இப்போ நான் இதை வந்து நான் எழுதுறேன் அப்படின்னா y ஈக்குவல் டு எனக்கு வந்து c அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும் ப்ளஸ் m1 இன்ட்டு இந்த ஏஜ், ஓகே, ப்ளஸ் m2 இன்ட்டு இந்த சேலரி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீச்சரும் ஒரு ஸ்லோப்போடு இருக்கும். plus m3 into gender plus m4 into food habits, okay, food habits. So இதுக்கு நான் வந்து lasso regression apply பண்ண அப்படின்னா let us say m4 food habitsக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஸோ இந்த செக்ஷனில் அந்த கிராஃப் வந்து அந்த வேல்யூ வந்து வரவே வராது அப்படின்னா, ஸோ இந்த ஸ்கொயர் ட்ரெபிசாய்டில் வரவே வராதுன்னா we can completely eliminate it. சரி போதும், இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஜெண்டருக்கு ரொம்ப கம்மியான கோரிலேஷன் இருக்குது அப்படின்னா அதையும் we can eliminate it. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுடைய 4 ஃபீச்சர்ஸில் 2 ஃபீச்சர் தான் நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் we call it as multicollinearity as well, ரைட்டா. ஸோ let us say f1, f2, f3, ஓகே. அண்ட் இது வந்து என்னுடைய டிபெண்டன்ட் வேரியபிள் y1 அப்படின்னா f3க்கும் y1க்கும் கோரிலேஷனே இல்லை அப்படின்னா நாம் இதை வந்து இது பண்ணிடலாம். ஸோ let us say இதுக்கு வந்து 0.001% கோரிலேஷன் இருக்குது அப்படின்னா we can eliminate it, right. ஸோ அந்த ஃபீச்சருக்கு வந்து பெரிய இம்பாக்ட் இல்லை அப்படின்றது வந்துடும். அண்ட் let us say f1 and f2 ரெண்டு ஃபீச்சருமே எனக்கு வந்து 97% கோரிலேட் பண்ணுது அப்படின்னா ரெண்டில் ஏதாவது ஒரு ஃபீச்சரை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம், ரைட். ஏன்னா ரெண்டுமே சேம் அமௌண்ட் ஆஃப் இம்பேக்ட் வந்து நம்மளுடைய டிபெண்டன்ட் வேரியபிளில் ப்ரொடியூஸ் பண்ணுது, ரைட். ஸோ இது வந்து ஃபீச்சர் செலெக்ஷன். நம்ம வந்து மல்டி கொலினியாரிட்டி எல்லாமே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம இதில் பார்த்துருக்கோம், ரைட்டா. ஸோ என்ன சொல்கிறது, இதுதான் வந்து நம்மளுடைய லாசோ ரெக்ரெஷன். லாசோ ரெக்ரெஷனில் நீங்கள் உங்களுடைய அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் த ஸ்லோப் கொடுக்கும்போது இதுதான் இந்த கிராஃப் தான் நடக்கும், ரைட்டா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஃபீச்சர்ஸை எப்படி நம்ம கம்மி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், ஓகே. ஸோ இப்போ நாம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லாசோ ரெக்ரெஷனை எப்படி வந்து நம்மளுடைய இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, நம்ம ப்ராஜெக்டில் நம்ம பைத்தானில் லாசோ ரெக்ரெஷன் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் லாசோ ரெக்ரெஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஜஸ்ட் ரிட்ஜ் ரெக்ரெஷனோட ஒரு சின்ன ஒரு அப்கிரேட் தான் லாசோ ரெக்ரெஷன். ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி நம்ம ரிட்ஜுக்கு என்ன பண்ணுவோமோ அந்த எல்லா ப்ராசஸையும் நம்ம லாசோவுக்கும் பண்ணுவோம், ரைட்டா. ஃபைனலாக நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய மாடல் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஓகே. ஸோ இப்போ இதை வந்து lasso regression, okay. So இது வந்து lasso regression. Let me just zoom in. ஓகே, ஸோ நாம் போன தடவை யூஸ் பண்ண அதே பாஸ்டன் ஹவுஸ் டேட்டா செட்டை தான் நம்ம வந்து நம்ம இந்த தடவை லாசோ ரெக்ரெஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதான் சொன்னேன் இல்லையா, நாம் மிஷின் லேர்னிங் மாடல்ஸை நம்ம பைத்தானில் பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம பெரிய லெவல் கோடெல்லாம் அடிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை,
Okay, in 15 minutes you will see how the lasso regression is implemented. And rich regression and lasso regression உங்களுக்கு பெரிய ஒரு டிஃபரன்ஸே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. So we'll see. So from scikit-learn scikit-learn data sets import load Boston from ROM. Okay, so இப்போ வந்து பாஸ்டன் டேட்டா செட் வந்து நமக்கு லோட் ஆயிடுச்சு. ஸோ வில் சே இம்போர்ட் numpy as np, import pandas as pd, okay, import matplotlib .pyplot as plt. ஓகே, இதெல்லாம் நமக்கு தேவையான பேக்கேஜஸ். ஸோ நாம் இம்போர்ட் பண்ணியிருக்கோம், ரைட்டா. ஸோ வாட் வில் டூ, வில் initiate the data frame, load Boston, டேட்டா ஃப்ரேம் நான் கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ இதான் என்னுடைய பாஸ்டன் டேட்டா செட், ரைட். ஸோ இதில் வந்து இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய டேட்டா செட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போது டேட்டா செட் ஈக்குவல் டு pd.dataFrame. ஸோ இதெல்லாம் போன வீடியோலேயே பண்ணியிருக்கோம், அதனால் ஐம் நாட் ஸ்லோயிங். ஓகே, ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் வந்து போன வீடியோவை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ வில் do this process. இதுதான் வந்து என்ன டேட்டா ப்ரிப்பரேஷன் மாதிரி. ஓகே, ஸோ காலம்ஸ் ஈக்குவல் டு df டாட் feature names, df டாட் feature names. அண்ட் ஃபைனலாக வந்து இது கூட வந்து நம்ம ப்ரைஸையும் ஆட் பண்ணணும். ஸோ டேட்டா செட் வந்து ப்ரைஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, விச் இஸ் ஈக்குவல் டு df டாட் நம்மளுடைய இந்த டார்கெட். ஓகே, இதுதான் வந்து நம்மளுடைய இது ப்ரைஸ். ஓகே, ஸோ இப்போ நான் டேட்டா செட் டாட் ஹெட் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய இந்த டேட்டாவில் வந்து இந்த இருக்கு இல்லையா. ஸோ இந்த டேட்டாவில் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டா ஃப்ரேம் இதுதான். ஓகே, ஸோ இப்போ இதோட இன்ஃபோ எடுத்தோன்னா டேட்டா செட் டாட் இன்ஃபோ அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நமக்கு நியூமரிக்கல் வேல்யூ அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ இதெல்லாம் போன வீடியோலேயே பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஜஸ்ட் ரன் த்ரூ. ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாடல் பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மாடலை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வி ஆர் டூயிங் திஸ். ஓகே, டேட்டா செட் டாட் இஸ் நல், ஓகே, டாட் சம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாடல் நீங்கள் தெரிஞ்சாலே உங்களுக்கு அடுத்த மாடல்ஸ் வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இப்போ நாம் வந்து ரிட்ஜ் மாடல் முடிச்சிட்டோம். இப்போ லாஸோ பண்ணும்போது பாருங்கள், ரிட்ஜோட மேக்ஸிமம் ஓவர்லாப்பிங் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் எலாஸ்டிக் நெட்டும், ரைட்டா. ஸோ இப்போது இன்றைக்கி லாஸோ முடிச்சிடுவோம், தென் வில் கோ ஃபார் எலாஸ்டிக் நெட். ஸோ இதோட யூனிக் வேல்யூனா டேட்டா செட் டாட் என் யூனிக். ஓகே, ஸோ ஒன்றும் எத்தனை யூனிக் வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அண்ட் இந்த டேட்டா செட்ஸ் கூட கோரிலேஷன், டேட்டா செட் டாட் கோரிலேஷன். ஓகே, ஸோ இதில் மேக்ஸிமம் கோரிலேஷன் எங்கே வரும், இந்த 69% கோரிலேஷன் தான் இருக்குல்ல, ஆரம். ஓகே, ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் கோரிலேஷன் நமக்கு வந்து கொடுக்கக்கூடியது. அண்ட் இதை வந்து இப்போ நீங்கள் ஒரு பிளாட்டில் போடணும் அப்படின்னா pd டாட் plotting டாட் scatter matrix. அண்ட் இதுக்கு வந்து டேட்டா செட்டை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அண்ட் ஃபிக்ஸ் சைஸ் வந்து 10,10 நம்ம கொடுக்குறோம். ஓகே, அண்ட் plt டாட் show. ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கிராஃப் வந்து இதாவது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் மேக்ஸிமம் கோரிலேஷன் இருக்குது, எதெல்லாம் கோரிலேஷன் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் எடுத்துக்க முடியும். சரியா. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து 2 மெத்தடில் நீங்கள் எடுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்மளுடைய டேட்டா செட்லேருந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இங்கே டேட்டா செட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, வேறு எங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம், லோட் பாஸ்டன் df
இந்த இருக்கு இல்லையா. ஸோ இந்த டேட்டா செட்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது நம்ம டேட்டா ஃப்ரேம்லேருந்தே மறுபடியும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் டேட்டா ஃப்ரேம்லேருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன், ரைட். எக்ஸ் ஈக்குவல் டு pd டாட் டேட்டா ஃப்ரேம், okay, pd dot data frame of df of data comma columns equal to df dot feature names. Okay, so இதுதான் வந்து நம்மளுடைய independent variables சரியா. and dependent variables எடுக்கணும் அப்படின்னா pd dot data frame df of target, okay, and columns equal to price. Okay, இது வந்து dependent variable. Okay, so independent variables and dependent variables நம்ம தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துட்டோம். ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய scikit-learn இது மூலமாக we are going to split it. Okay, so from scikit-learn dot model selection import train test split. ஸோ இப்போ வந்து x train comma x test comma y train comma y test equal to train test split of x y and test size வந்து 0.3. ஸோ இதில் வந்து இது எல்லாம் மொத்தமே ட்ரைனிங் டேட்டா தான். ஓகே, இந்த எக்ஸ் ஒய் எக்ஸ் டெஸ்ட் ஒய் டெஸ்ட் எல்லாமே ட்ரைனிங் டேட்டா தான். பட் நம்ம ட்ரைனிங் டேட்டாவில் என்ன பண்ணுவோம், வேலிடேஷன் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு செட்டை நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம், ரைட். அந்த வேலிடேஷன் டேட்டாவோட ஸ்ப்ளிட்டு தான் இப்போ நம்ம இந்த எக்ஸ் டெஸ்ட் அண்ட் எக்ஸ் ட்ரெயினில் பண்ணியிருக்கோம். அதாவது எக்ஸ் ட்ரெயினில் நம்மளுடைய மாடல் ட்ரெயின் ஆகும், அதை வச்சு எக்ஸ் டெக்ஸ்ட்டை அது வந்து ப்ரெடிக்ட் பண்ணி பார்க்கும். அண்ட் நம்மளால் அந்த வேல்யூவை கம்பேர் பண்ண முடியும். ஓகே, ரெண்டும் கரெக்டாக ப்ரெடிக்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறது, ரைட்டா. ஸோ இப்போ நம்மளுடைய மாடல் ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஸோ லெட் அஸ் சே இப்போது x train dot shape அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா 354 columns and 13 rows. அதே மாதிரி y train dot shape அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா 1 column இருக்குது, 354 rows இருக்குது, ரைட்டா. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம lasso regression பண்ண போகிறோம். ஸோ lasso regressionக்கு from scikit-learn dot linear model import lasso, ரைட்டா. ஸோ lasso இது பண்ண போகிறோம். அதே மாதிரி from scikit-learn dot model selection import grid search CV. ஓகே, ஸோ இந்த grid search CV என்ன பண்ணும், அண்ட் இதில் வந்து நம்ம சிவினா என்ன அப்படிங்கிறதெல்லாம் போன வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஜஸ்ட் டு கிவ் ஓவர்வியூ, சிவி அப்படிங்கிறது நம்மளுடைய ஆக்சுவல் டெஸ்ட் டேட்டா வந்து மல்டிபிள் விண்டோஸாக ஸ்ப்ளிட் பண்ணி அதில் வந்து டெஸ்ட் டேட்டா எடுத்துக்கும். ஓகே, நம்ம ட்ரைனிங் டேட்டா வந்து இப்போ 5 சிவி கொடுக்குறோம் அப்படின்னா 5 தடவை வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் டெஸ்ட் டேட்டாஸ் வரும், ரைட்டா. ஸோ அதான் நாம் எடுத்துக்க போகிறோம். அண்ட் இப்போது நான் வந்து lasso வந்து இனிஷியேட் பண்ணுறேன். lasso ஈக்குவல் டு lasso, ரைட்டா. ஸோ இதுக்கு வந்து நம்ம இப்போ போல் பேராமீட்டர்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம பேராமீட்டர்ஸ் பார்த்துக்கோல, நம்ம lambda வேல்யூ. ஓகே, ஸோ இதை வந்து ஆல்ஃபான்னு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த ஆல்ஃபா வந்து we will take multiple values. 1e minus 15, 1e minus 10, 1e minus 8, 1e minus 5, 1e minus 2,
ஸோ இந்த 1e மைனஸ் 2 அப்படிங்கிறது நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம 10 to the power of அப்படின்னு கொடுக்குறது தான் 1e மைனஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஸோ சயின்டிஃபிக் கால்குலேட்டர்லாம் போடும்போது வரும் 1 5 10 20 30 40 50 60 and 75. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பேராமீட்டர்ஸாக கொடுக்குறோம். எதில் வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது, வேல்யூ வந்து ஸ்லோப் வந்து ப்ராப்பராக ஃபிட் ஆகுதோ அதை நம்ம வந்து ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங்கில் எடுத்துக்கோம் அது. ஓகே, ஸோ இப்போது லாசோ ரெக்ரெசர் ஈக்குவல் டு நம்மளுடைய கிரிட் சர்ச் சிவி, அண்ட் இதுக்கு வந்து நம்ம லாசோ ஆப்ஜெக்டை கொடுக்குறோம் அண்ட் பேராமீட்டர்ஸ் நம்ம வந்து கொடுக்குறோம். அண்ட் இதோடைய ஸ்கோரிங் வந்து we will give it as negative mean square error. ஓகே, ஸோ நமக்கு வந்து டைரெக்டாக எம்எஸ்சி இல்லை, மீன் ஸ்கொயர் எரர் இல்லை அப்படின்னால நம்ம நெகட்டிவ் மீன் ஸ்கொயர் எரர் கொடுக்குறோம் அண்ட் சிவி வந்து 5 times கொடுக்குறோம். ரைட்டா? ஸோ இப்போ இதில் போயிட்டு லாசோ ரெக்ரெசர் டாட் ஃபிட் எக்ஸ் கமா ஒய். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் வச்சு ட்ரெயின் ஆகிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் இப்போ வந்து நம்ம லாசோ ரெக்ரெசருடைய என்ன சொல்கிறது, பெஸ்ட் பேராம்ஸ் அண்ட் பெஸ்ட் ஸ்கோர் பார்க்கலாமா? Lasso regressor dot best params. Lasso regressor dot best params. Lasso regressor dot best score. Right? ஸோ இப்போது லாசோ ரெக்ரெசரோட பெஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -35.53 வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ் டெஸ்ட்டை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ப்ரெடிக்ட் லாசோ ஈக்குவல் டு லாசோ ரெக்ரெசர் டாட் ப்ரெடிக்ட் எக்ஸ் டெஸ்ட். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய எக்ஸ் டெஸ்ட்டை வச்சு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அண்ட் இதை வந்து நம்மளுடைய சி பாண்டில் போயிட்டு நம்ம வந்து ப்ளாட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி நமக்கு வந்து ப்ரெடிக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இம்போர்ட் சி பாண்ட் as SNS. ஓகே, SNS dot displot prediction lasso comma kind equal to KDE. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி we have got, right? ஸோ இப்போது இந்த மாடல் கேட்டால் பெர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம R² அண்ட் அட்ஜஸ்டட் R² வேல்யூஸ் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ரைட்? இப்போ R² வேல்யூ ஹையாக இருக்குது, இல்லை அட்ஜஸ்டட் R² வேல்யூவோட அவுட்புட் வந்து ஹையாக இருந்தது அப்படின்னா மட்டும்தான் நம்ம மாடல் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ வாட் we are going to do from scikit-learn dot matrices import R2 score. Okay, so R2 equal to R2 score of y test comma prediction lasso வச்சு எப்படி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது R2 வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.6667 வந்திருக்கு. ஸோ இட்ஸ் ஹையர், ரைட்? 0 பக்கத்தில் இருந்தால் தான் we are to be worried. ஸோ இது வந்து கொஞ்சம் ஹையர் வேல்யூவாகவே இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்மளுடைய அட்ஜஸ்டட் R2 பார்க்கலாம். ஓகே, ஸோ xtest.shape. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய ஷேப். ஸோ இதில் வந்து நம்ம n அண்ட் p வேல்யூவை நாம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ n ஈக்குவல் டு xtest.shape of 0.
p value on the shape of 1. Adjusted r squared equal to 1 minus 1 minus r squared multiplied by n minus 1 n minus 1. So இது ஒரு bracketல போட்டுக்கலாம், இது ஒரு bracketல போட்டுக்கலாம். Okay, 1 minus, okay, so divided by இது மொத்தத்துக்கும் ஒரு ஃபார்ம் இது இருக்கு, n minus p minus 1, இதுதான் ஃபார்முலா, ரைட்? ஸோ adjusted r squared போட்டோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ 0.63553 சம்திங் வருது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து நம்மளுடைய ஆர் ஸ்கொயர்ட் வேல்யூவும் அட்ஜஸ்டட் ஆர் ஸ்கொயர்ட் வேல்யூவும் ஹையாகவே இருக்கிறதுனால நம்மளுடைய மாடல் ப்ராப்பராக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, ரைட்டா? ஸோ இதில் இப்போ நீங்கள் வந்து ரிட்ஜுக்கும் லாஸோக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் கோடிங் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ரைட்டா, கோடிங் வைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. அப் அன்டில் திஸ் பாயிண்ட், இந்த பாயிண்ட் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த பாயிண்ட் வரைக்கும் எல்லாமே நீங்கள் ரிட்ஜுக்கு என்ன பண்ணீங்களோ அதே தான் லாஸோக்கு பண்ணியிருப்பீங்க. பேராமீட்டர்ஸும் நம்ம ரிட்ஜுக்கு என்ன சூஸ் பண்ணோமோ அதே தான் அதுக்கு சூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்லி திங் இஸ் நம்ம ரிட்ஜுன்னு இனிஷியேட் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே வந்து லாஸோன்னு நம்ம இனிஷியேட் பண்ணுறோம், அந்த லாஸோவை வச்சு நாம் ஃபிட் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 70 to 80% ஓவர்லேப் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் நீங்கள் பாருங்கள், நம்மளுடைய ஆர் ஸ்கொயர்ட் அண்ட் அட்ஜஸ்டட் ஆர் ஸ்கொயர்ட் எல்லாமே சேம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு மாடல் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த மாடல்ஸ் உங்களால் ஈஸியாக இதை வச்சே கற்றுக்க முடியும். சரியா? ஸோ அடுத்த வீடியோவில் வில் ட்ரை டு டூ எலாஸ்டிக் நெட் அண்ட் வில் கண்டினியூ வித் த மிஷின் லேர்னிங் மாடல்ஸ். தேங்க்யூ.